وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون. وقال نبينا عليه الصلاة والسلام: أول ما يعرب عن أحدكم فخذه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் கண்டிப்பாக அழிந்தே தீரும். கல்லா இதா துக்கதில் அர்து தக்கன் தக்கா, பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும். இதா ஸமாஉன் ஷக்கத், வானம் பிளந்து விடும். ஒபுஸதில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் தூள் தூளாக பெயர்த்து எறியப்படும். அப்போது மனிதர்கள் அனைவரும் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். வல் மௌதா யபஅதுஹுமுல்லாஹ், மரணித்தவர்களை அல்லாஹ் எழுப்புவான். பிறகு அனைவரும் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன் லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம், நிச்சயமாக முன்னோரும் பின்னோரும் குறிப்பிட்ட நாளில் ஒரு பகுதியில் ஒன்று கூட்டப்படுவீர்கள். விசாரணை ஆரம்பமாகும். வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்களை அங்கே நிறுத்தி வையுங்கள், அவர்களிடம் விசாரிக்கப்பட வேண்டும். அவ்விசாரணை இவ்வுலக விசாரணை போல் பொய்யாகவோ அநியாயமாகவோ இருக்காது. லா ظுல்மல் யௌம், அன்றைய நாளில் யாருக்கும் அநீதம் இழைக்கப்படாது. நிச்சயமாக அல்லாஹ் வேகமாக விசாரணை செய்பவன். அவ்விசாரணை தெளிவான ஆதாரங்கள் மற்றும் உண்மையான சாட்சிகள் அடிப்படையில் அமைந்திருக்கும். வயௌம யகூமுல் அஷ்ஹாத், அந்நாளில் சாட்சிகள் நிறைபெறும். அந்த நாளில் யார் யார் சாட்சி சொல்வார்கள், என்னென்ன சாட்சி சொல்லும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். முதல் சாட்சி நிலம், பூமி. وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها. பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும். அப்போது இந்த பூமிக்கு என்ன ஆயிற்று என்று மனிதன் கேட்பான். பிறகு பூமி தன்னிடம் உள்ள செய்திகளை அறிவிக்கும். அவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. இரண்டாவது சாட்சி செயல் குறிப்பேடு. وَنُخْرِجُ لَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. கியாமத் நாளில் அவனுக்காக ஒரு ஏட்டை நாம் வெளிப்படுத்துவோம். அதனை விரிக்கப்பட்ட நிலையில் அவன் பார்ப்பான். உன் புத்தகத்தை படித்து பார், இன்று உனக்கு எதிரான சாட்சியாக அதுவே போதுமானது என்று அல்லாஹ் கூறுவான். மூன்றாவது சாட்சி மலக்குமார்கள். வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மாஹா சாயிகுன் வ ஷஹீத், நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் உள்ளார்கள். அவர்கள் சங்கை மிக்க எழுத்தாளர்கள். நீங்கள் செய்பவற்றை அவர்கள் அறிவார்கள். வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காதிபீன் யஅலமூன மா தஃஅலூன். ஆனாலும் சில மனிதர்கள் தாம் நிற்பது இறைவனின் நீதிமன்றம் என்பதை மறந்து தனது குற்றங்களை ஒப்புக்கொள்ள மறுப்பார்கள். எப்படி மறுப்பார்கள் தெரியுமா? ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது: நாங்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தபோது அவர்கள் சிரித்தார்கள். பிறகு நான் ஏன் சிரித்தேன் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் அவனது தூதருமே மிக்க அறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம். அதற்கு நபி அவர்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடம் உரையாடுவதை பார்த்து சிரித்தேன் என்றார்கள். அதாவது அவன் அல்லாஹ்விடம், இறைவா, எனக்கு அநீதம் இழைக்கப்படுவதிலிருந்து நீ பாதுகாக்க மாட்டாயா என்று கேட்க, அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவாய் என்பான். அப்படியானால் என்னுடைய விஷயத்தில் நீ என்னை தவிர மற்றவர்களின் சாட்சியை அனுமதிக்க கூடாது என்பான். அதற்கு, இன்று உனக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹ் கூறுவான். அவனது நாவுக்கு பூட்டு போடப்படும். அவனது உறுப்புகளிடம் பேசுங்கள் என்று கூறப்படும். உடனே அவனது உறுப்புகள் அவற்றின் மூலம் அவன் செய்த எல்லா காரியங்களை பற்றியும் பேசும். பிறகு அவனது நாவு திறக்கப்படும். உடனே அவன் தன் உறுப்புகளை பார்த்து, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், உங்களுக்காக தான் நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் எனக்கு எதிராகவே சாட்சி சொல்கிறீர்களா என்று கோபப்படுவான். ஆனாலும் அவனது உறுப்புகளையே அவனுக்கு எதிரான வலுவான சாட்சிகளாக ஆக்கியிருப்பான் அல்லாஹ். ஆக அவனது உறுப்புகளையே அவனுக்கு இந்த ஹதீஸின் மூலம் மறுமையில் நமது உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பது தெளிவாகிறது. அப்படியானால் எந்தெந்த உறுப்புகள் சாட்சி சொல்லும்? நாவு, கை, கால்கள்
சாட்சி சொல்லும். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அன்றைய நாளில் அவர்களுக்கு எதிராக அவர்களின் நாவுகள், கைகள் மற்றும் கால்கள் அவர்கள் செய்தவைகள் பற்றி சாட்சி சொல்லும். கண்கள், காதுகள் மற்றும் தோள்கள் சாட்சி சொல்லும். ஹத்தா இதா மா ஜாவுஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். இறுதியில் அவர்கள் அந்நரகத்தை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவர்களின் காதுகள், கண்கள் மற்றும் தோள்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி சாட்சி கூறும். தொடை, சதை மற்றும் எலும்புகள் சாட்சி கூறும். فَيُخْتَمُ عَلَى فِيهِ وَيُقَالُ لِفَخِذِهِ وَلَحْمِهِ وَعِلَامِهِ انطِقِي فَتَنطِقُ فَخِذُوهُ وَلَحْمُهُ وَعِلَامُهُ بِعَمَلِهِ. அவனது நாவுக்கு பூட்டு போடப்படும். அவனுடைய தொடை, சதை மற்றும் எலும்புகளிடம் பேசுங்கள் என்று கூறப்படும். எனவே அவனது செயல்களை பற்றி தொடை, சதை மற்றும் எலும்புகள் பேசும். ஆக நாளை மறுமையில் மனிதனுக்கு எதிராக அவனது உறுப்புகளே சாட்சி சொல்லும் என்பது நமது இஸ்லாமிய அடிப்படை ஆதாரங்களான குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது தொடர்பாக அறிவியல் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நாம் ஒரு விஷயத்தை நமது உள்ளத்தில் ஆழமாக இருத்திக் கொள்ள வேண்டும். அதாவது மார்க்கம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியலோடு உரசி பார்த்து அறிவியல் உண்மைப்படுத்தினால் மட்டுமே அந்த விஷயத்தை நம்ப வேண்டும் என்பது கிடையாது. ஒரு விஷயத்தில் மார்க்கமும் அறிவியலும் முரண்பட்டால் மார்க்கம் சொல்வதை தான் நம்ப வேண்டும். ஆரம்பத்தில் மார்க்கத்தின் கருத்துக்கள் முரண்பட்ட எத்தனையோ அறிவியல் கருத்துக்கள் பிற்காலத்தில் ஒத்துப்போன வரலாறுகள் உண்டு. எனவே மறுமையில் மனித உறுப்புகள் பேசும் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். அதை நாம் உறுதியாக every cell in the human body carries DNA where the blueprint of life is intricately encoded. மனித உடலின் ஒவ்வொரு செல்லிலும் DNA உள்ளது. அந்த DNA என்பது மனித வாழ்க்கையின் முழுமையான வரைபடம். ஒவ்வொரு செல்லிலும் இந்த மரபியல் குறியீடு பதியப்பட்டு இருப்பதால் அந்த மனிதனின் வாழ்க்கை தடங்கள் அதில் முழுமையாக காணப்படும் என்பது உறுதியான அறிவியல் உண்மை. இரண்டாவது டெஸ்டுகள். இந்த டெஸ்டுகள் இரத்தம், சளி, சிறுநீர் மற்றும் முடியின் வேர்களை கொண்டு செய்யப்படும். இந்த டெஸ்டுகள் மூலம் அந்த உடல் என்னவெல்லாம் அனுபவித்தது என்பதை கண்டறிய முடியும். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்கள் என்றைக்குமே பொய்யாகாது. உதாரணத்திற்கு HbA1c டெஸ்ட். இந்த டெஸ்ட் மூலம் அந்த உடல்ல பதிவான சுகரின் அளவை துல்லியமாக அறிய முடியும். ட்ரக் டெஸ்ட். இந்த டெஸ்ட் மூலம் ஊக்கமருந்து எடுத்துள்ளார்களா என்பதை கண்டறிய முடியும். ஸ்மோக் டெஸ்ட். புகைப்பிடித்தால் 2 வாரம் முதல் 30 நாட்கள் வரை நிக்கோடின் நுரையில் படிந்திருக்கும். ஸ்மோக் டெஸ்ட் மூலம் அதை கண்டறியலாம். ஆக நமது உறுப்புகளின் தகவல்கள் பதிவு செய்யப்படுவதே இந்த டெஸ்டுகள் நமக்கு உணர்த்துகின்றன. மூன்றாவது சில கருவிகள். எலக்ட்ரோலாரிக்ஸ். நன்றாக பேசிக் கொண்டிருந்த ஒருவர் திடீரென பேச்சாற்றலை இழந்துவிட்டால் இந்த கருவியின் மூலம் தொண்டையில் உள்ள சதை மற்றும் உறுப்புகளின் மூலமாக வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஃபோரன்சிக் மெடிசின். தடை அறிவியல் துறை. ஒரு உடல் இறந்து போகும்போது எப்படி இருந்தது, எப்படி இறந்தது போன்ற அனைத்து தகவல்களும் கிடைத்துவிடும். போஸ்ட்மார்ட்டம். இதன் மூலம் மரணத்திற்கான காரணம், மரண நேரம், மரண சூழ்நிலை போன்ற எல்லா தகவல்களும் வாய்மொழியாக இல்லாமல் உறுப்புகளின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். கிட்னி அண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன். கிட்னி ஃபெயில் ஆனவர்களுக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபார்ம் செய்யப்படுகிறது. மூளைச்சாவு அடைந்தவர்களின் ஹார்ட் மற்றவர்களுக்கு பொருந்தப்பட்டுள்ளது. இவ்வாறு யாருடைய கிட்னி அல்லது ஹார்ட் யாருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் செய்யப்பட்டதோ அவர்களிடம் டோனர் என்னும் குணநலன்கள், பழக்க வழக்கங்கள் வெளிப்படுவதை ஆய்வுகள் மூலமாக கண்டறிந்துள்ளனர். டிரான்ஸ்ஃபார்ம் செய்யப்பட்ட உறுப்புகளின் சேமிக்கப்பட்ட தகவல்களின் காரணமாக அவருடைய பண்புகள் வெளிப்படுவதை காண முடிகிறது. எனவே மனித உறுப்புகளின் தகவல்களை சேமிக்கப்படுகின்றன என்பதற்கு கிட்னி அண்ட் ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உறுதியாக சான்றாக உள்ளது. நான்காவது, ஒரு மனிதர் மனித உறுப்புகள் அனைத்திற்கும் பேசும் ஆற்றல் உண்டு என்பதற்கு மிகப்பெரிய சான்று ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் என்ற மனிதர். ஸ்டீஃபன் ஹாக்கிங் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். 1942 பிறந்த இவர் 1963 ALS நோயால் பாதிக்கப்பட்டார். ALS நோய் என்பது நடையை, பேச்சை, உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் மோட்டார் நியூரான்ஸ் எனும் நரம்புகளை அளிக்கும் நோய். இந்நோயால் தசைகள் ஒவ்வொன்றாக செயலிழக்கத் தொடங்கும். ஆனால் மூளை மற்றும் அறிவாற்றல் பாதிக்கப்படாது. 1963 இந்நோயால் நடையை இழந்த ஹாக்கிங்ஸால் மெதுவாக பேசவும் எழுதவும் முடிந்தது. 1985 குரலை இழந்தார். அப்போது டேவிட் மெஸ்வால் என்பவர் ஹாக்கிங்ஸ்க்காக ஸ்பீச் சிந்தசைசர்ஸ் எனும் கருவியை கண்டுபிடித்தார். ஸ்கிரீனில் வார்த்தைகள் தோன்றும். ஸ்டீஃபனுக்கு கை பெருவிரல் மட்டும் வேலை செய்யும்.
ஸ்கிரீனில் வார்த்தைகள் தோன்றும். ஸ்டீஃபனுக்கு கை பெருவிரல் மட்டும் வேலை செய்யும். கீபோர்ட் மூலமாக வார்த்தைகளை தேர்வு செய்வார். அதை கம்ப்யூட்டர் குரலாக்கி வெளிப்படுத்தும். இந்த குரலே உலகம் முழுவதும் ஹாக்கிங் வாய்ஸ் என்று பிரபலமானது. 2000ஆவது ஆண்டில் பெருவிரல் அசைவும் நின்றுவிட்டது. வலது பக்க கன்னத்தின் ஒரு தசை மட்டுமே இயங்கியது. அந்த தசையை காண இன்ஃப்ராட் சென்சார் அமைக்கப்பட்டது. முகத்தசை அசையும் போது ஒரு சுவிட்ச் நிகழ்வு சிக்னல் உண்டாகும். அதை வைத்து எஸ்கீஸ் மென்பொருள் எழுத்துக்களை தேர்வு செய்யும். வார்த்தைகள் தேர்வு செய்யப்பட்டதும் ஸ்பீச் சிந்தசைஸ் குரலாக மாற்றப்படும். பிறகு கன்னத்தின் தசைகளும் அவர் சொல்ல விரும்பும் தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. இந்நாட்களில் இவர் பல பல்கலைக்கழகங்களில் வகுப்பெடுத்தார். 2018இல் இவர் இறந்து போனார். 1985இல் ஆற்றலை இழந்தாலும் 2018 வரை ஏறத்தாழ 33 வருடங்கள் தனது பெருவிரல், கன்னம், நாடி மற்றும் கண் புருவம் ஆகியவற்றின் மூலமாக மக்களுக்கு தகவல்களை சொன்னார். மனித உறுப்புகள் அனைத்திற்கும் பேசும் ஆற்றல் உண்டு என்பதற்கு அல்லாஹ் இம்மையிலேயே அதுவும் ஒரு மனிதனையே சாட்சியாக ஆதாரமாக ஆக்கியிருக்கிறான். ஆக மனித உறுப்புகள் மறுமையில் பேசும் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரங்கள் இருப்பது போல அறிவியலிலும் பல ஆதாரங்கள் உள்ளன. யாரும் இல்லை என்று நினைத்து பாவம் செய்வதை விட்டுவிடுங்கள். யாரும் இல்லாவிட்டாலும் நம்முடனே இருக்கும் நம்முடைய உறுப்புகளை நாம் செய்யும் செயலுக்கு வலுவான ஆதாரங்கள் என்பதை நினைவில் வையுங்கள். நமக்கு எதிராக நம்முடைய உறுப்புகளே சாட்சி சொல்லும் நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை மாணவிகளே, உள்ளங்களை உறையச் செய்யும் எச்சரிக்கை வாசகங்கள். பயமில்லை, கொஞ்சமும் அஞ்சவில்லை. நாம் நம் உடல் உறுப்புகளே சாட்சி சொல்லும் எனில் தப்பித்தோட முடியுமா? அஞ்சுவோம், நல்லவர்களாய் வாழ்வோம்.